ஹாய் ஈவஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கச்சி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த குளத்தில் தான் சிவபெருமான் சிவனடியாருக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுத்த ஒரு திருத்தலம். அங்கேயே வன்னி மரமும் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்துக்கடையில் இந்த குளக்கரையில் ஒரு சிவனடியாருக்கு சிவபெருமான் ஆட்சி கொடுத்து அந்த அடியாரை தன்னோடனே வைத்து கொண்டு முக்தியும் அளிச்சிருக்கிறாரு. அந்த திருத்தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்கேன்னு தெரிஞ்சிருக்கோம். அதாங்க காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற முக்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். 63 நாயன்மார்களை ஒருவராக நம்ம போற்றி வணங்கக்கூடிய ஒருவர் திருக்குறிப்பு தொண்டர். சைவ சமயத்தினர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு வணங்கக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருவராக வழிபடக்கூடியவர் தான் திருக்குறிப்பு தொண்டர். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர். இவர் முக்தி அடைஞ்ச இந்த திருத்தலத்தில் தான் முக்தீஸ்வரரும் அருள் புரிகிறாரு. வர்றவங்க எல்லாத்துக்கும் வேண்டிய வரத்தை கொடுத்து முக்தியும் அளிக்கிறாங்க. இங்கே குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் எப்படி முக்தீஸ்வரர் ஆனார், அது மட்டும் இல்லாமல் திருக்குறிப்பு தொண்டருக்கு எப்படி முக்தி அளித்தார் அப்படின்ற ஒரு வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு சிறப்பும் இருக்குது. இங்கே கருட பகவானுக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஆலயத்திலே அவருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அவங்களையும் நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரம்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு 1000 கோயில்கள் கொண்ட ஒரு நகரமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே போல் ஒரு அடிக்கு ஒரு சிவன் ஆலயம் காஞ்சிபுரம் மாநகரில் அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப தான் நம்ம முக்தீஸ்வரர் வணங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி எல்லா சிவன் ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே 63 நாயன்மார்களோட திருவுருவ சிலைகளை நம்ம வணங்கிட்டு வருவோம். தனியாக நால்வருக்கு திருவுருவ சிலைகள் அமைச்சிருப்பாங்க. அவங்க தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநீலகண்டர் அவங்களையும் சேர்த்து ஒரு தனி சன்னதியில் வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. போகிற பக்தர்களும் அவங்களையும் வழிபட்டுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம 63 நாயன்மார்கள் ஒருவரான திருக்குறிப்பு தொண்டரை பற்றி பார்ப்போம். காஞ்சிபுரத்திலே பிறந்து வளர்ந்து அவர் சிவன் அடியார்களோட அழுக்கேறிய துணிகளை துவைத்து கொடுத்து சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிறந்த ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் அடியார்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த குறிப்பை அறிந்து இவர் அவங்களுக்கு பணிவிட செய்து வந்திருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு சிவ தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் அடியார்களுக்கு அவர் செய்து பணிவிடைகளையும் தொண்டுகளையும் பரிசோதிக்காண்டி சிவபெருமான் ஒரு நாள் அவரை சோதனை பண்ணுறதுக்காண்டி சோதிக்கிறதுக்காண்டி சிவபெருமானே தானும் ஒரு சிவன் அடியார் போல் அப்படியே உடல்லாம் மெலிந்து ஒரு அழுக்கேறிய ஒரு கந்தல் துணியை உடுத்திக்கிட்டு ரொம்ப மெலிந்த உடல்நிலையோட அவர் வர்றாரு. இப்போ கோவில் அமைந்திருக்கிற இந்த முக்தீஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த குளத்துக்கிட்ட நம்ம சிவபெருமான் வர்றாங்க. ஒரு சிவனடியார் கோலத்தில் சிவனேசன்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ திருக்குறிப்பு தொண்டர் யோசிக்கிறாரு, இந்த சிவனடியார் இவ்வளோ மெலிந்த தேகத்துடன் ரொம்ப வயதாகி நடுங்கிக்கிட்டு வர்றாரு. ஆனால் அவர் உடுத்திருக்கிற ஆடை மட்டும் இவ்வளோ அழுக்கேறி இருக்கிறது. இந்த சிவனடியார் இந்த ஆடையை நம்மள்கிட்ட கொடுத்தாருன்னா நம்ம நல்லா துவைச்சி அவர் கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிவனடியார்கிட்ட அவர் கேட்குறாரு, உங்களுடைய ஆடைகளை கொடுங்க, நான் துவைச்சி தரேன்னு சொல்லி. கேட்ட உடனே நம்ம சிவபெருமான் ஆடையை கொடுக்கல அவர்கிட்ட துவைக்கிறதுக்கு. ஏன்னா அவரை சோதிக்கிறதுக்காண்டி தானே வந்திருக்கிறாரு. அதனால் சற்று நேரம் அவருடைய திருவிளையாடல் நடத்துகிறாரு. இல்லை, என்னிடம் இந்த ஒரு ஆடை தான் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு இந்த குளூரில் என் உடம்பு தாங்காது. இப்போயோ மழை காலமாக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. இரவு நேரங்களில் இந்த ஆடையை மட்டும்தான் நான் மேலே போத்திட்டும் நான் தூங்க செய்வேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம திருக்குறிப்பு தொண்டருக்கு மனமில்லை. அவர் அழுக்கேறிய துணியை உடுத்திருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே துவைச்சி நான் காய வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனாலும் அப்பையும் சிவபெருமான் கொடுக்கல. நீ கண்டிப்பாக இன்றைக்கு துவைச்சி சூரியன் அஸ்தமாவதுக்குள்ளே எனக்கு இந்த துணியை கொடுத்துருங்க, ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே ஒரு துணி தான் அப்படின்னு சொல்லி
சிவனடியார் கோலத்தில் இருக்கிற சிவபெருமான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து அவர்கிட்ட கட்டளையிட்டு சொல்லி அவருடைய ஒரு துணியை வந்து கொடுக்குறாரு. உடனே வந்து நம்ம திருக்குறிப்பு தொண்டருக்கு ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷமாயிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியுடன் வந்து திருக்குறிப்பு தொண்டர் வந்து அவருடைய ஆடை வந்து துவைக்கிறாரு. ஆனாலும் இந்த அழுக்கு வந்து முழுமையாக வந்து போகலை. அதனால என்ன பண்ணியிருந்தாருன்னா இவருடைய வேஷ்டி வந்து வெள்ளாவி வச்சு அதில் துவைச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா அந்த அழுக்கு எல்லாம் முழுமையாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து வெள்ளாவி வைக்கிறாரு. வெள்ளாவி வச்சுட்டு துவைக்கிறப்ப மழை வந்து நிறையா பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே வந்து திருக்குறிப்பு தொண்டருக்கு ரொம்ப மனக்கவலையாயிடுச்சு. வந்திருக்கிற பெரியவருக்கு வந்து நம்ம சூரியன் மறையிறதுக்குள்ளே துவைச்சி காய வச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குது. நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து பெரியவர் வந்து ரொம்ப அப்படியே உடல்லாம் நடுங்கிக்கிட்டு குளிரில் அப்படியே நடுங்கிறாரு. நாம் வந்து பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டோமே, சிவன் அடியாருக்கு வந்து ஆடையை துவைச்சி தரோன்னு சொல்லி வாங்கி அதையும் நம்ம கொடுக்காம அவரை வந்து குளிரில் நடுங்கிற அளவுக்கு நம்ம பாவச்செயலை செய்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி அவர் துவைக்கிற சலவை செய்கிற அந்த கல்லிலே வந்து தன்னுடைய தலையை ஒட்டி நம்ம தலையை வந்து சிதைச்சிடணும் அப்படின்னு முடிவில் வந்து அந்த சலவை கல் வந்து மோதுறதுக்கு போகிறாரு. அப்போ சலவை கல் பக்கத்தில் இருந்து ஒரு கரம் வந்து அவரை தலையை வந்து தாங்கி பிடிக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம சிவபெருமான். பக்தர்களை எவ்வளோ சோதிக்கிறாரோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு, அவங்கள காப்பாற்ற வருவார். அதே மாதிரி 63 நாயன்மார்கள் ஒருவரான கண்ணப்ப நாயனாருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. சிவபெருமானோட கண்களை வழிகிற அந்த இரத்தத்தை அடைக்கிறதுக்காண்டி தன்னுடைய கண்ணவே வேலில் குத்தி எடுத்து சிவனுக்கு வைத்தவர் தான் ஸ்ரீ கண்ணப்ப நாயனார். அதே மாதிரி தான் அவர் கண்களை தோன்றப்ப அவர் கரங்கள் வந்து பிடித்து அவரை காப்பாற்றினார், அவருக்கு காட்சி கொடுத்தாரு. ஆனால் பக்தர்களுக்கு வந்து ஓடோடி வரும் நம்ம சிவபெருமான் வந்து திருக்குறிப்பு தொண்டருக்கும் காட்சி கொடுத்துருக்கிறாரு. ரிஷப வாகனத்தோட காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் திருக்குறிப்பு தொண்டருக்கு முக்தியும் கொடுத்துருக்காரு. அதனால இந்த ஸ்தலம் வந்து ஒரு முக்தி கொடுக்கும் ஸ்தலமாக வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். பெருமானே சிவன் அடியாரான திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து திருக்குறிப்பு தொண்டர் வந்து எதையுமே அவர்கிட்ட வேண்டாமல் முக்தி மட்டுமே தரும்படி அவர் வந்து வேண்டியிருக்கிறாரு. அதனால அவருக்கு முக்தியை கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஈஸ்வரர் வந்து நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து முக்தியும் அழிச்சிட்டு அவங்க வேண்டுற வரத்தையும் கொடுத்து அருள் பாலிச்சிட்ருக்காரு. அதனால இங்கே குடிகொண்டிருக்கும் ஈசனுக்கு பேரே வந்து முக்தீஸ்வரர் தான். ஆலயத்தோட அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருட பகவானுக்கு வந்து ஈஸ்வரன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதனால கருட பகவான் வந்து இங்கே ஒரு சிவனோட ரிங்க திருமேனியை வைத்து பூஜை பண்ணதுனால இங்கே இருக்கிற ஈசனுக்கு வந்து கருடேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்குது. நவக்கிரக சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈசான மூலையில் வந்து ஈஸ்வர பகவானுக்கும் ஒரு சன்னதி இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே பார்க்கப்படுது. இந்த ஆலயம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. ரங்கசாமி குளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ஈஸ்வரரை வழிபட்டுட்டு நம்ம வரலாம். ரொம்ப சிறந்த ஒரு சூப்பரான திருத்தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.